ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு இது மாதிரி ஸ்நாக்ஸ் டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இது பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் இது எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம உருளைக்கிழங்கு வச்சு தான் செய்ய போகிறோம். இது உருளைக்கிழங்கு செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்லா சூவியாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 4லேருந்து 5 விசில் வர வரைக்கும். இப்போ நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம கட் பண்ணி லைட்டாக ஆறவும் நம்ம இதில் இருக்க தோலெல்லாம் நம்ம உரித்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லா உருளைக்கிழங்குலையும் இதே மாதிரி நம்ம தோல் உரித்து எடுத்துட்டு இதை வந்து நல்லா நம்ம மசிச்சு எடுக்கணும். இப்போ நல்லா எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம தோல் எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து ஒரு கரண்டி வச்சு நம்ம மசிச்சுட்ருக்கோம். நீங்கள் மேஷர் இருந்தால் அதில் கூட நீங்கள் மசிச்சுக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுனால நான் கரண்டிலேயே இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன். ஒரு 1-2 கட்டி இருந்தால் இந்த மாதிரி கையால் நல்லா அமுத்தி விடுங்க. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மைதா சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. உங்களுக்கு கொஞ்சம் லிக்யூடு கன்சிஸ்டன்சியாக இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் மைதா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நான் நல்லா திரட்டி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஒரே அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி எடுக்கணும். அதுக்காக தான் நான் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் இந்த மாதிரி ஃபுல்லாக நிரப்பிட்டு இதை வந்து அளவுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். எல்லா உருண்டையும் ஒரே அளவுக்கு வரும். அதுக்காக தான். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு உருண்டையாக எடுக்கும் போது தனித்தனியாக நம்ம கையில் உருட்டும் போது வந்து அளவுகள் வந்து ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் அந்த மாதிரி இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி ஸ்பூனில் கரெக்டான அளவு எடுத்திங்கன்னா எல்லா உருண்டையும் ஒரே அளவுக்கு இருக்கும். அதுக்காக தான். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிறோம். அப்புறம் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே ஆயில் பாட்டில் இருக்கும், இல்லைன்னா வாட்டர் பாட்டில் இருக்கும். அதை எடுத்து இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இது அழகாக மஷ்ரூம் ஷேப்புக்கு வரும். உங்களுக்கு மஷ்ரூம் ஷேப் வேணாட்னா உங்களுக்கு எது விருப்பமான ஷேப்போ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபோர்க்கில் வச்சு கூட உங்களுக்கு பிடிச்ச ஷேப்புக்கு நீங்கள் வந்து பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். அதுக்காக தான் நான் இது பண்ணுறேன். நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா உருண்டையும் இதே ஷேப்புக்கு நம்ம பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்காக தண்ணி காய வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதி வரட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் மிச்ச உருண்டை எல்லாத்தையுமே இதே மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா மலன்னு கொதிக்குது. ஒரு உருண்டையாக இதே மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த உருண்டையெல்லாம் வந்து நம்ம சேர்த்த இந்த உருண்டையெல்லாம் நல்லா மிதந்து வரும். வெந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வைங்க. வெந்ததும் நல்லா மிதந்து வரும். இதை எடுத்து நீங்கள் அப்படியே வச்சிட வேணாம். உடனே நல்லா சில் தண்ணியில் ஐஸ் கட்டி போட்ட தண்ணியில் நம்ம இதை வந்து போட்டு உடனே எடுத்துடலாம். தண்ணியை வடித்து இதில் சேர்த்துட்டு உடனே இதிலேருந்து எடுத்து தனியாக தட்டில் வச்சுருங்க. இது நல்லா கூல் டவுன் ஆகிடும். நீங்கள் தண்ணியில் வேக வைக்காமல் இதை எண்ணெயில் கூட பொரித்து செய்யலாம். அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஹெல்த்தி ஆப்ஷன்னால் இதை நல்லா சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எண்ணெயில் பொரித்து எடுத்து செய்யுங்க. அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 2 முழு பூண்டு எடுத்து உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விடுங்க.
அப்புறம் இது வந்து வெங்காயத்தாள், ஸ்ப்ரிங் ஆனியன் அது கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லாட்டினா நீங்கள் வெறும் வெங்காயம் கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க இந்த எண்ணெயிலையே. இப்போ இதில் வந்து நம்ம சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நமக்கு வந்து சோயா சாஸில் அப்புறம் நம்ம டொமேட்டோ கெச்சப் சேர்க்க போகிறோம். அதில் வந்து கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் உப்பு வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் இல்லைனா டொமேட்டோ சாஸ் அந்த மாதிரி ஏதாவது சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணியிலேருந்து எடுத்து வச்சுருக்க இந்த உருண்டைகளை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுங்க. எடுத்துட்டு நல்லா சுட சுட மேலே வந்து கொஞ்சமாக வெங்காயத்தாள், எள்ளு போட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் நல்லா விரும்பி தான் சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி தான் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக செய்யணுன்னா எண்ணெயில் பொரித்து செஞ்சு பாருங்கள். இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில்